சனாதனம்னா என்னென்ன, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது. இப்போது அண்ணாதுரை கட்சி ஆரம்பித்தார். அண்ணாதுரை கிட்ட இருந்து ஐயா கருணாநிதி கட்சி ஆட்டையை போட்டார். கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இப்படியே போகுது. இளைஞர் பாசறையா உதயநிதி ஸ்டாலின், மகளிர் பாசறையா கருணாநிதிக்கு பிறந்த கனிமொழி கருணாநிதி. இதுக்கு பேர் தான் சனாதனமே. இந்த சனாதனத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா? இது திராவிட சனாதனம். அதனால வந்து கொஞ்சம் சனாதனத்துல 2 வகை இருக்கு, ஆரிய சனாதனம், திராவிட சனாதனம். இது கொடூரமானது அப்படின்னு இருக்குல்ல, இது கொடூரமானது இருக்கு. அதை பொறுத்தான பாஜக எல்லாத்தையும் விடுங்க, கருணாநிதியும் எல்லாத்தையும் விடுங்க. நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திராவிடம் எங்களுக்கு பங்காளி அப்படின்னு உங்க அண்ணா சேச்சி தான் பேசுறாரு. பின்னாடி வந்து இப்போ வந்து அந்த திராவிடத்தை குட்டிச்சுவரை உடைக்க நாங்க வந்து ராம கடப்பாறை எடுப்பேன், பார்ப்பன கடப்பாறை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. முரண்பாடாவே போயிட்டு இருக்கு. ஏழை என்றும் அடிமை என்றும் இந்தியாவில் இல்லை, சாதியில் தாழ்ந்தவன் எவனுமே இல்லை அப்படின்னு சொல்றாப்புல பாரதி. ஆனா பாரதி ஒரு ஏழை பிராமணன், அவர் கனகலிங்கம் என்கின்ற ஒரு பறையருக்கு பூணூல் போட்டு இன்னைக்கு முதல்ல நீ பறையம் கிடையாது, நீ வந்து பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சாதி ஒழிப்பு அதுதான். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, நம்ம பாரதிய பாப்பானுக்கு மூப்பான் பறையம் தானே? ஆமா இருக்கு. அந்த காலகட்டத்தில் நிலவிய சூழல் கனகலிங்கம் என்கின்ற ஒரு பறையனுக்கு பூணூல் போட்டு விட்டு பார்ப்பானா மாத்திராப்ல. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, அவருடைய எல்லையில என்ன பண்ண முடியுமோ அவரால் என்ன, அதுவே ஒரு பெரிய புரட்சி தான். நீங்க ராமசாமி அவர்கள், நீங்க வந்து அதே பாரதி வந்து 125 கோடி சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிச்சவரும் அதே பாரதி தானே. சமஸ்கிருதத்தை தூக்கி வச்சு நம்ம என்ன தமிழ்நாட்டுக்கான பேர் வச்சாரு. தமிழ்நாடு தானே சொல்றாரு, இந்தியாவை தான் ஆரிய நாடுன்னு சொல்றாரு. நீங்களே திராவிடர்கள் இந்தியாவை ஆரிய நாடுன்னு தானே சொல்றீங்க, ஆரிய பிராமணர்கள் தானே சொல்றீங்க. நீங்க சொல்றதான பாரதின்னு சொல்றான். உங்களுக்கு என்ன பிரச்சனை?